உங்களுடைய கொள்கை என்ன? நீங்க வந்து கேட்டு என்ன பண்ண போறீங்க? எங்க கொள்கை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? எங்க கொள்கை என்னன்னு தெரிஞ்ச உடனே நீங்க தான் தனிச்சுதான் போட்டி நீங்க தான் அறிவிச்சிட்டீங்களே. கொள்கை என்னன்ற கொள்கையே இல்லாத கூட்டமாக கூட இருக்கட்டும், உங்களுக்கே பதட்டம் அதிகரிக்குதுன்னு கேட்கிறேன். யாரை ஏமாற்றினாங்கன்னு சொல்றீங்க? சீமான் அவர்கள் மக்களை ஏமாற்றினாங்க. ஆமா, நீங்க இப்ப அதாவது நீங்க கொண்ட கொள்கையில எதுல நிலையா நின்னீங்க? பெரியார கையில எடுத்துட்டு சுத்தினீங்க, அதுல நிலையா நின்றீங்களா? விமர்சனம் பண்ணுனீங்க. முருகனை தூக்கிட்டு கையில தூக்கிட்டு ஒரு ரவுண்டு வந்தீங்க. பிரபாகரன் அவர்கள் பெரியார் படத்தையே அங்க மாட்டி வச்சிருந்தாரு, அவர் பெரியாரை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுத்தீங்க, அதுல வந்து பெரியார் அவர்களை பிரபாகரன் அவர்கள் ஏற்றுக்கிட்டா நான் அவரையே நிராகரிப்பேன்னு சொன்னீங்க. சங்கிகளா இருந்தவர்கள் உங்களுக்கு சகத்தோழனா மாறினாங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு தலைவர் தளபதியினுடைய இன்னைக்கு பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே, தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயமும், 2வது மாநில மாநாடு இன்னைக்கு நடக்கிறது, ஒட்டுமொத்த ஒன்றிய அரசுமே அதை வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அரசியல்ல வந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. சோ அவரும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் முதல்ல வந்துட்டு என் தம்பி அரசியலுக்கு வராரு, என் தம்பி ஆதரிக்கிறேன் பேசினவர்கள் வந்து சீமான் தான். சில பிரச்சனைகள் சில விஷயங்கள் மாற்றத்துக்கு அப்புறம் நடுவுல என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்ற என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது உங்களுடைய கொள்கை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய கொள்கை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மக்களை இந்த மண்ணில மிகப்பெரிய மாற்று சக்தின்னு சொன்னவர், எப்பொழுதும் தனித்துதான் போட்டின்னு சொன்னக்கூடியவர், இந்த தம்பி அவர்களுடைய அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு இங்க தமிழகத்துல கூட்டணி வந்து தம்பியோட தான் கூட்டணின்னு சொன்னார். உங்களுடைய கொள்கை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னார், அப்படிதானே? இல்லைங்க, அவருடைய கொள்கை என்னன்றதை பார்த்து தான் நான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. நீங்க நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமுமாலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தோட கொள்கையே இல்லாத ஒரு கூட்டம் தான் உங்களுக்கு தலைவலியா இருக்கா? கேக்குதா அந்த சத்தம்? உங்க காதுகள் அடைக்குதா? உங்க பிபி அதிகரிக்குதா? என்ன நீங்க கேட்கிறவன் எதை வேணா கேட்பான கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையுமே எல்லாம் ஒரு கட்டமைப்பு இல்ல. நேத்து பேசிக்கிட்டே இருக்கும்போது உளுந்தடிச்சு ஓடுறீங்களே மேடையில இருந்து. அண்ணன் சொல்லுவார்ல சீமான், அதேதான் திருப்பியும் சொல்றேன், இந்த சேட்டையெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காதீங்க. மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க, புரியுதுங்களா? மக்கள் யாருக்கு வாக்களிக்கும்ன்றது தெளிவாயிட்டாங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு கேட்க தளபதி 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 அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு தலைவலியா தோணுது. உங்களுக்கு தான் தலைவலியா இருக்குன்றதுதான் எல்லாருக்குமே தெரியும்.